Now in exercise 4.2 we are going to see the fifth sum. Show that bisectors of angles of a parallelogram form a rectangle. Okay, so first you should know this. In order to prove this, you should be clear with the statement. What is meant by bisectors of angles? Bisectors of angles or angle bisectors means, okay, a line which divides the angle into two equal halves. Okay, for example, இது ஒரு angle, இது ஒரு ரைட் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் ஏ அப்படின்னு வச்சுக்கேன். இந்த ஆங்கிள் ஏக்கு நான் ஒரு பைசெக்டர் வரைஞ்சேன் அப்படின்னு வந்துட்டு இட் வில் டிவைட் ஆங்கிள் ஏ இன்டூ டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ். அதாவது இந்த பக்கம் 45 டிகிரியாக இருக்கும், இந்த பக்கம் 45 டிகிரியாக இருக்கும். Got it? It divides the angle into two equal halves. So angles of a bisectors means the line which divides the angle into two equal halves. Show that the bisectors of angles of a parallelogram form a rectangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த parallelogram ABCD அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 4 angles இருக்குது. Am I right? Angle A, angle B, angle C and angle D. ஸோ இந்த 4 ஆங்கிளுக்கும் நம்ம பைசெக்டர்ஸ் ட்ரா பண்ணுறோம் இல்லையா? ஸோ நான் ஏங்கிற ஆங்கிளுக்கு ஒரு பைசெக்டர் ட்ரா பண்ணுறேன், பிங்கிற ஆங்கிளுக்கு ஒரு பைசெக்டர் ட்ரா பண்ணுறேன், சிங்கிற ஆங்கிளுக்கு ஒரு பைசெக்டர் ட்ரா பண்ணுறேன், அதே மாதிரி டிங்கிற ஆங்கிளுக்கு ஒரு பைசெக்டர் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஏவோட ஆங்கிள் பைசெக்டர் வந்து ஏபி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த லைன் ஏபி வந்து ஏவோட ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். பிக்கும் ஒரு ஆங்கிள் பைசெக்டர் வரைகிறேன், அது வந்து பிபின்னு வச்சுக்கலாம். ஸோ கம்பல்சரி இந்த ஆங்கிளுக்கும் நீங்கள் வரைகிற ஆங்கிள் பைசெக்டர் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டோட நம்ம வச்சுக்கிறோம், அந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஏபிங்கிற பைசெக்டரும் பிபிங்கிற பைசெக்டரும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ ஏவோட ஆங்கிள் பைசெக்டரும் பியோட ஆங்கிள் பைசெக்டரும் ஒரு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகும். தட் பாயிண்ட் இஸ் கால்ட் as P. ஓகே, அதே மாதிரி when I am drawing an angle bisector for C, okay, and also I am drawing an angle bisector for D. So when I am drawing like this, the two angle bisectors of C and D will intersect at a point. That point I am naming it as R. Okay, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏபியும் டிஆரும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? அதை நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே பிபியும் சிஆரும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, அதை வந்து நான் க்யூன்னு வச்சுக்கிறேன். ஸோ வாட் வி ஹாவ் டு ப்ரூவ்ஸ் தட் இப்போது PQRS is a rectangle. I have to prove that PQRS is a rectangle. Okay, it is like a theorem only. So first you can write it. Okay, ப்ரூஃப்னு எழுதிக்கலாம். ப்ரூஃப் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா இது தியரம் மாதிரி இருக்குது, அதனால் சொல்யூஷனை விட ப்ரூஃப்னு எழுதிக்கோங்க. வாட் வி ஷுட் ப்ரூவ் PQRS இஸ் அ ரெக்டாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ யூ கேன் ரைட் இட். ஓகே, first you can write let ABCD be the parallelogram. Okay, and AP, BP, CR and DR be the angle bisectors of A, B, C and D respectively. இதோட angle bisectors என்னன்னு எழுதிக்கோங்க. Let AP, BP, CR and DR be the angle bisectors of angle A, angle B, angle C and angle D respectively அப்படின்னு எழுதிக்கோங்க. Okay, so next what we have to prove PQRS is a rectangle. So you can write it. To prove PQRS is a rectangle. So see, நம்ம இதை டைரெக்டாக PQRS is a rectangle னு ப்ரூவ் பண்ணோம்னா we have to prove that opposite sides are equal அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளும் interior angles is equal to 90 degree. every interior angle is equal to 90 degree ப்ரூவ் பண்ணோம். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு ஓகே, PQRS ஓகே ஒரு parallelogram if one angle is 90 degree. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த parallelogram எடுத்துக்கிறேன் ABCD. ஓகே, இதில் வந்து எப்பவும் போல் எல்லா parallelogram-ஓட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ஒரு ஆங்கிள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்ததுன்னா தென் we will say that it is a rectangle. Okay, so
A parallelogram with one angle 90 degree is a rectangle. Okay, so நம்ம என்ன பண்ணணும்னா to prove that is எப்படின்னா that is PQRS rectangle prove பண்ணுறதுக்கு நம்ம இந்த சம்மில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்துட்டு PQRS is a parallelogram with one angle as 90 degree. ஓகே, ஸோ நம்ம ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு PQRS வந்து ஒரு பேரலோகிராம், அதில் இருக்க ஏதோ ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணாலே போதும். இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ ரெக்டாங்கிள். காட் இட்? ஸோ நவ் வி ஆர் going for the proof. First consider the parallelogram ABCD. Okay, so consider parallelogram ABCD. Okay, அப்போ நமக்கு என்ன தெரியும்னா இந்த parallelogram adjacent angles are supplementary தெரியுமா? adjacent anglesனால் பக்கத்தில் இருக்குது. opposite angles are equalனு தெரியும். adjacent angles are supplementary. அப்போ angle A plus angle D is equal to angle A and angle D are the angles which are nearby, isn't it? So angle A plus angle D is equal to 180 degree. So you can write it angle A plus angle D is equal to 180 degree. Why we have written it? Because adjacent angles are supplementary in a parallelogram. Adjacent angles are supplementary. Okay, so நான் ஆல்ரெடி parallelogram தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே adjacent angles supplementary எழுதினா போதும், இன்னும் parallelogramனு எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை half-ஆ டிவைட் பண்ணுறேன். ஓகே, multiplying it by half. So you can write it multiplying by half. ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனை நான் ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 1/2 ஆஃப் ஆங்கிள் ஏ ப்ளஸ் 1/2 ஆஃப் ஆங்கிள் டி ப்ளஸ் 1/2 ஆஃப் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் 180 டிகிரின்னு கிடைக்கும். 1/2 ஆஃப் ஆங்கிள் ஏ ப்ளஸ் 1/2 ஆஃப் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் 180 டிகிரின்னு கிடைக்கும். அப்போது இங்கே பாருங்கள், ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஸோ இது ஆங்கிள் ஏன்னு இருக்குது. இதை ஹாஃபாக டிவைட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு ஹாஃப் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஹாஃப் ஆயிரும். கரெக்டாக? இங்கே ஒரு ஹாஃப் இருக்கும், இங்கே ஒரு ஹாஃப் இருக்கும். நம்ம ஆங்கிள் பைசெக்டர் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து இங்கே ஒரு ஹாஃபாக மாறிடும். angle A ஓட இந்த பக்கமும் has been divided into two equal halves by the angle bisector AP. So if it is half of angle A, we can consider any one angle. Either you can consider angle DAS or angle SAB. Okay, here we are going to consider angle DAS. I am considering angle DAS. So you can write it half of angle A is equal to angle DAS plus half of angle D. Similarly, the angle bisector DR has split the angle, has divided the angle D into two equal halves. Angle ADS, okay, angle ADS is one angle and another angle is angle RDC, angle RDC or angle SDC. Okay, so now I am considering, since நான் இங்கே ஏக்கு இந்த angle consider பண்ணதுனால Dக்குமே நான் இந்த side of angle consider பண்ணியிருக்கேன். Half of angle D is equal to angle ADS. Angle ADS. Angle ADS is equal to 180 degree divided by 2. It is 90 degree. Okay. இங்கே நம்ம ஏன் ஆங்கிள் DAS and ஆங்கிள் ADSன்னு எடுத்துருக்கோம்? ஏன்னா வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் DR bisects angle D and AP bisects angle A அப்படின்னு எழுதிக்கலாம். So you can write the reason. DR bisects angle D and AP bisects angle A. Okay, so the next one. Now இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த triangle எடுத்துக்க போகிறோம். We are going to consider the triangle ADS. So you can write it in triangle ADS. Now in triangle ADS. Okay, triangle ADSல இப்போ இந்த triangle மட்டும் consider பண்ணுங்க. We know that the sum of the interior angles of a triangle is equal to 180 degree. இப்போ we know the value of angle ADS and angle SDAS. ஓகே, இந்த ஆங்கிளோட வேல்யூவும் தெரியும், இந்த ஆங்கிளோட வேல்யூவும் தெரியும். அப்போ நம்ம ஆங்கிள் இந்த ஆங்கிளை we can found it out easily, isn't it? So you can write it. Okay, you can
name it as equation 1. So here you can write it. In the angle ku enna varum? Angle DAS. Okay va? Angle DAS. Angle DAS plus angle ADS. Angle ADS. Angle ADS plus angle DSA. Angle DSA is equal to 180 degree. Okay, you can write it, sum of interior angles of triangle is equal to 180 degree. Okay,